எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற பாடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய 17th லெசன். இன்ட்ரொடக்ஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஜென்ரல் பிரேக் டவுன் ஆஃப் த சென்ட்ரல் அத்தாரிட்டி, அதாவது முகலாயர்களுடைய ஆதிக்கம் வந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து அவங்க தங்களுடைய டிப்ளமேட்டிக் ஸ்கில், அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் வில்லு, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸு, ஸ்பை நெட்ஒர்க், இது எல்லாத்தையுமே வச்சு தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்து இந்தியாவை கொண்டு வராங்க. அவங்களுடைய மிஸ்கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து ஸ்டார்டிங், அதாவது தொடக்க காலத்திலே ஆங்கிலேயர்களுடைய மிஸ்கவர்னன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1770 வந்து டூயல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டை ஆட்சி முறையினால் ஃபெமைன், ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு சன்னியாசிகள் கிளர்ச்சி அப்படிங்கிற லெவலில் வந்து கொண்டு போயிடுச்சு அந்த காலகட்டம். அதனால் வந்து பவர்ஸை மட்டும் பிரிட்டிஷ் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து சும்மா இருக்கக்கூடிய பப்பெட் ரூலர்ஸ், அதாவது போலியாக இருக்கக்கூடிய மன்னர்களுடைய தலையில் வந்து சுமத்திட்டாங்க. இந்த கொடுங்கோன்மை, டைரானி, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி லோக்கல் ரூலர்ஸை வந்து வெறும் பப்பட் ரூலராக மட்டும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது 1764 வருடம் நடைபெற்ற அந்த பக்சார் போரில் வந்து வெற்றிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து ஃபர்மிடபுள் அப்படின்னா தோற்கடிக்க முடியாத ஒரு மிகச்சிறந்த வலிமையான ஒரு ஃபோர்ஸாக வந்து மாறுறாங்க. அவங்க வந்து முகலாயர் ஷா ஆலம் II, அப்புறம் வந்து அந்த பெங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய சுஜாவுத் தௌலா, இவங்க எல்லாருமே வந்து எதிர்த்து போரிடுறாங்க. As a result of this, the two treaties of Allahabad were signed. அதாவது அலகாபாத் உடன்படிக்கையின்படி வந்து த எம்பரர் கிராண்டட் த பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. இவங்க எல்லாமே தோற்றதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ்கிட்ட அலகாபாத் உடன்படிக்கையை ஒன்று செஞ்சுக்கிட்டு ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குறாங்க. பெங்கால், பீகார், ஒரிசா இதெல்லாமே வாங்கிக்கிறாங்க. ஷா ஆலம் II was to get the districts of Allahabad and Kora besides an annual allowance of 26 lakhs of rupees. இந்த விஷயங்கள்லாம் வந்து பிரிட்டிஷ் வாங்கிக்கிட்டாலும் ஷா ஆலம் IIக்கு வந்து 26 lakhs rupees வந்து ஆனுவல் அலவன்சஸை வந்து கொடுக்குறாங்க. And the Orissa, the provinces of Aadh was restored to சுஜாவுத் தௌலா. சுஜாவுத் தௌலாவுக்கு வந்து அவுத் அப்படிங்கிற அந்த ப்ராவின்ஸை வந்து கொடுக்குறாங்க. The payment of war indemnity. The treaties held Nawab of Bengal responsibility for the governance of Bengal, பீகார் அண்ட் ஒடிசா. அதாவது கவர்னர்கிட்ட வந்து நீங்கள் ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து உண்மையான அதிகாரம் எல்லாமே வந்து கம்பெனி கிட்ட தான் இருக்குது. ஸோ த கம்பெனி ஹேட் டு ஃபங்க்ஷன் அஸ் அ திவான் அண்ட் நிசாம். திவானாகவும் செயல்படணும், நிசாமாகவும் செயல்படணும். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ஜுடிஷியல் லெவலில் வந்து பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. த நிசாம்ஸ் ஃபங்க்ஷன் வாஸ் டு எக்ஸசைஸ் மிலிட்ரி பவர், டிஸ்பென்ஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ். தஸ் த கம்பெனி அக்வயர் த ரியல் பவர். இதனால் கம்பெனிக்கிட்ட தான் ஃபுல் பவர் இருக்குது. ஜஸ்டிஸும் மிலிட்ரி பவர் எல்லாமே கம்பெனிக்கிட்ட தான் இருக்குது. வந்து டூயல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டை ஆட்சி. இந்த இரட்டை ஆட்சியினால் நடைபெற்ற குளறுபடிகள், மிஸ்கவர்னன்ஸ், மிஸ்ரூல், இது எல்லாத்தையுமே வந்து 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலமாக கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து நினைக்கிறாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வாஸ் கவர்னர் ஃபோர்ட் வில்லியம் ஆர் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். ஃபோர்ட் வில்லியம் அல்லது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்து கவர்னருடைய ஒரு ஆட்சி பகுதி அப்படின்னு சொல்லலாம். Warren Hastings, who was a governor of Fort William, who was made governor general of Bengal. ஃபோர்ட் வில்லியமோட கவர்னராக இருக்கிறவர் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி டிசிக்னேட் பண்ணுறாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1833 டிசிக்னேட்டட் திஸ் போஸ்ட் அஸ் அ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. 1833 இதை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லியம் பெண்டிங் வந்து முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலான ஒரு நபர். இவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த கவர்னர் ஜெனரல் வாஸ் செலக்டட் பை த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கவர்னர் ஜெனரல் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. The East Indian Company, to whom he was responsible after the Great Rebellion of 1857, when the government of India was transferred the power of East Indian Company to the crown. The title of Viceroy and Governor General. 1857 சிப்பாய் கழகத்துக்கு அப்புறமா கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற அந்த பதவியை வந்து வைசிராய் அப்படிங்கிற பேரில் வந்து மாற்றுறாங்க. கடைசி வைசிராய் வந்து வைசிராயாக இருந்தவர் வந்து கடைசி கவர்னர் ஜெனரலான கேனிங். கேனிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் வைசிராய் அண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலான ஒரு நபர். இந்தியா அண்ட் அக்கௌண்டபிள் டு ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். Land tenure
பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அண்ட் ராயத்வாரி செட்டில்மெண்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் லீகல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆல் ரெவன்யூ டிரான்சாக்ஷன்ஸ். வருவாய் பற்றிய நிறையா விஷயங்களை பற்றி தெளிவாக வந்து கம்பெனி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும், பிரிட்டிஷ் ட்ரெஷரிக்கு வந்து விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த கவர்னர் அண்ட் கவுன்சில் கன்சிஸ்டிங் ஆஃப் கமாண்டர் இன் சீஃப் அண்ட் 2 கவுன்சிலர்ஸ் சேட் அஸ் அ போர்ட் ஆஃப் ரெவன்யூ. போர்ட் ஆஃப் ரெவன்யூவில் வந்து கமாண்டர் இன் சீஃப் ஒருத்தர், அப்புறம் 2 கவுன்சிலர்ஸ்லாம் வந்து உட்காந்து அதை பற்றி விஷயங்கள்லாம் வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து 1784 கொண்டு வராங்க. செப்பரேட் த சிவில் அண்ட் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. இராணுவம் மற்றும் சிவில் விஷயங்களை வந்து பிரிக்கிறாங்க. கவர்னர் ஜெனரல் கார்ன்வாலிஸ் ஹிம்செல்ஃபே பிகம் லேண்ட்லார்ட். அதாவது கார்ன்வாலிஸ் வந்து பிக் லேண்ட்லார்ட், ஒரு மிகப்பெரிய நிலச்சுவான்தாரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அவர் வந்து என்ன நினச்சார்னா, இந்தியாவில் வந்து இங்கிலாண்டில் இருக்க மாதிரி லேண்ட்லார்டிசம், அந்த நில உரிமையை வந்து பெரிய ஆளுங்களை உருவாக்கி அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இருப்பார். இதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரெடியூசிங் த கல்டிவேட்டர்ஸ் டு த பொசிஷன் ஆஃப் மோர் டெனன்ட்ஸ். அதாவது குத்தகைதாரர்களாக மட்டும் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு எதுக்கு நம்ம வந்து பெரிய லெவலில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தாரியை வந்து பெங்கால், பீகார், ஒரிசா இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து கொண்டு வராரு. கார்ன்வாலிஸ் மேட் வித் த ஜமீன்தார்ஸ் ஆஃப் பெங்கால், பீகார், ஒரிசா இன் 1793. 1793 வந்து இந்த லேண்ட் டென்யூர், அதாவது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வராரு. The permanent settlement refers to the assessment on fixing quantum of land revenue to paid by each zamindar to the government. அந்த ஜமீன்தார் வந்து இந்த வருஷத்துக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. The first quarter of the 19th century was formative period in the land revenue history of Madras province. First time great of the deliberations, permanent settlement was adopted. The districts of செங்கல்பட்டு, சேலம் அண்ட் திண்டுக்கல் இந்த பகுதிகளில் வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் மிட்டாஸ் அண்ட் சோல்ட் டு த ஹையஸ்ட் பிட்டர்ஸ். அதாவது யார் அதிகமாக வந்து ஏலம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து விற்றுருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்ச்சேசஸ் ஆஃப்டர் ஃப்ளீசிங் த பெசன்ட்ஸ் ஃபெயில்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் இயர் ஆர் 2. த எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் தேர்ஃபோர் abandoned. குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு அவங்க வந்து விட்டுட்டு ஓடிடுவாங்க இந்த நிலத்தை. அதனால் இந்த திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் தோல்வியை தழுவிச்சு அப்படின்னு சொல்லலாம். தென் த போர்ட் ஆஃப் ரெவன்யூ ட்ரைட் சிஸ்டம் ஆஃப் வில்லேஜ் லீசஸ். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லேஜ் லெவல்லே வந்து குத்தகைக்கு விடுறத கொண்டு வராங்க. மகள்வாரி வந்து 1833 வில்லியம் பெண்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வில்லியம் பெண்டிங் அண்டர் த சிஸ்டம் ஆஃப் ரெவன்யூ செட்டில்மெண்ட் வாஸ் மேட் வித் த ப்ராப்பரேட்டர் ஆஃப் ஸ்டேட், பட் த லேண்ட் ரெவன்யூ வாஸ் கலெக்டட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் கல்டிவேட்டர். நில உரிமையாளர்கிட்டருந்து வசூலிக்கிற முறை தான். ஆனாலுமே வந்து யார் வந்து லேண்டில் வந்து கல்டிவேஷன், அதாவது விவசாயம் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த வரியை வந்து வசூல் பண்ணுறாங்க. அண்டர் த வில்லேஜ் லீஸ் சிஸ்டம் த அசஸ்மெண்ட் ஆஃப் ஈச் வில்லேஜ் வாஸ் டு பி ஃபிக்ஸ்ட் ஃபார் பீரியட் ஆஃப் 3 years. இந்த முறையில் வந்து 3 வருடங்களுக்கு வந்து குத்தகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வேர் மிராசி ரைட்ஸ் எக்ஸிஸ்டட் த மிராஸ்தார் வாஸ் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெண்ட். அதாவது மிராசி இருந்த இடத்துல மிராசிதார்கிட்ட கொடுத்துட்றாங்க, அது இல்லாத இடங்களில் வந்து மிச்ச மக்களுக்கு வந்து இந்த முறையில் வந்து கொடுக்குறாங்க. மேட் வித் த வில்லேஜ் ஹெட்மேனை வந்து நிர்வாகத்தில் வந்து திஸ் சிஸ்டம் ஃபெயில் டியூ டு த வேரியஸ் ரீசன்ஸ். அதாவது ஹெட்மேன் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் வந்து மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவிச்சு. இதுக்கான காரணம் வந்து மோசமான மான்சூன், பருவமழை வந்து பொய்த்து போனது, அப்புறம் லோ ப்ரைஸ் ஆஃப் கிரைன்ஸ் அண்ட் ஷார்ட் பீரியட் ஆஃப் லீஸ். குறைந்த காலகட்டத்திற்கான லீஸ் குத்தகைக்கு விடுறாங்க. when the crops failed entire the village defaulted and fled without paying the revenue. வில்லேஜஸில் வந்து இந்த மாதிரியான மழைப்பொழிவு இல்லாதது காரணங்களால் மக்கள் வந்து கிராமத்தை விட்டு வெளியேறி போகிறாங்க. the government had to seek the help of the district collectors to bring back the peasants to the village. அந்த peasants ஓடி போன அந்த விவசாயிகள் அப்புறம் வந்து மக்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து மறுகுடியேற்றம் செய்வதற்கு கலெக்டர்கள் வந்து போராட வேண்டிய சூழல் இருந்துச்சு. 1814 வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹேட் டிசைடட் டு இன்ட்ரடியூஸ் த ரயத்வாரி சிஸ்டம். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1814 ரயத்வாரி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருன்னா தாமஸ் மன்ரோ வந்து ஆங்கிலேயர்களே ஒரு மனிதாபிமான மிக்க நபர், மக்களுக்காக உழைத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து இந்த முறையை வந்து ஆதரித்து இந்த முறையை வந்து உருவாக்கி கொண்டு வராரு. Under this system, Rayat, an Anglicization of the British in India of the Arabic word raya.
ரயா அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து ரொயாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலைசேஷன் பண்ண வேர்டு. இதோட மீனிங் வந்து பெசன்ட் ஆர் கல்டிவேட்டர், விவசாயி அல்லது கல்டிவேட்டர், விளைவிப்பவர் அப்படிங்கிற பொருளை வந்து கொடுக்குது. வாஸ் த ப்ராப்பரேட்டர் அண்ட் டேக்ஸ் பேயர் ஆஃப் த லேண்ட், அதாவது நில உரிமையாளர் அல்லது நிலத்திற்கு வரி செலுத்துபவர்கிட்ட இருந்து இந்த ரயத் அப்படிங்கிற முறையை கொண்டு வராங்க. இந்த கவர்மெண்ட் டீல் வித் ஹிம் டைரக்ட்லி வித்தவுட் த இன்டர்வென்ஷன், அதாவது இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு முறை வந்து இந்த ரயட் முறை. The peasant was entitled to possession of land so long as he paid the land revenue. நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை வந்து அவர் செலுத்திட்டு இருக்க வரைக்கும் அவருடைய நிலம் வந்து அவருடையது தான். அப்பார்ட் ஃப்ரம் எவிக்ஷன் டிஃபால்ட் குட் ரிசல்ட் இன் அட்டாச்மெண்ட் ஆஃப் லைவ் ஸ்டாக். அவர் வரியை கட்ட தவறி விட்டார் அப்படின்னா அவருடைய ஹவுஸ் ஹோல்டு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய லைவ் ஸ்டாக்கு, ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து பறிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த முறையுடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். த ரெவன்யூ அசஸ்மெண்ட் வாஸ் ரிவ்யூட் ஒன்ஸ் இன் த 30 years. 30 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அசஸ்மெண்ட், அதாவது அதோடைய கணக்கெடுப்புகள்லாம் செஞ்சு ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். த கிரைன் ப்ரைசஸ், மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லைக். கிரைன் ப்ரைஸஸ் இது எல்லாமே வந்து ரெகுலேட் மாற்றத்துக்கு ஏற்ப அதை ரெகுலேட் பண்ணுறாங்க. இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லைக் த இரிகேஷன் ஃபெசிலிட்டினா அந்த நீர் வரத்து எப்படி இருக்குது, அந்த இடத்துல தண்ணி இருக்கா, அந்த இடம் வந்து வளமான இடமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வந்து அதுக்கு வந்து வரி விதிப்பை கொண்டு வராங்க. ரைட் வைர் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இன் லேண்ட், அதாவது தனிநபர் நில உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலான ஒரு முறையை கொண்டு வராங்க. தனிநபருக்கும் கூட நில உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பட்டாஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. தே வேர் பெர்மிட்டிங் டு செல், லீஸ், மார்டேஜ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர், விற்கிறது, வாங்குறது, அப்புறம் வந்து இடத்த மாற்றி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது ரொம்பவே உதவிகரமாக இருந்தது அப்படிங்கிற அளவில் ரைட் வாரி சிஸ்டம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். தாமஸ் மன்றோ பற்றி கொடுத்துருக்காங்க. தாமஸ் மன்றோ அரைவ்டு இன் சென்னை மெட்ராஸ் இன் 1780. 1780 வந்து மன்றோ சென்னை பகுதிக்கு வராரு. வந்துட்டு 12 வருடங்கள் வந்து மைசூர் போரில் வந்து ஒரு போர் வீரராக செயல்பட்டுட்டு அப்புறம் வந்து பாராமஹல் அப்படிங்கிற அந்த சேலம் 12 மாளிகைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர் தன்னுடைய பணியை தொடர்றாரு 1792-99 வரைக்கும். அப்புறம் கனரா அப்படிங்கிற அந்த கேரளாவோட ரீஜனில் அவர் 1799 1800 வரைக்கும் வேலை பார்க்குறாரு. ஹி வாஸ் கலெக்டர் ஆஃப் சீடர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் கடப்பா, கர்னூல், சித்தூர், அனந்த்பூர். கர்னூல், சித்தூர், கடப்பா, அனந்த்பூர்லாம் வந்து அவரை வந்து கலெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ரீஜனுக்கு. இட் வாஸ் டியூரிங் திஸ் பீரியட் ஹி கன்சீவ் த ஐடியா ஆஃப் ரயத் வாரி செட்டில்மெண்ட். ரயத் வாரி அப்படிங்கிற அந்த முறையை வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து ஐடியா கொண்டு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து நடைமுறைப்படுத்துகிறார். இவர் 7 years, அதாவது 7 வருடங்கள் வந்து தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் மெட்ராஸில் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸை வந்து வேலை பார்க்குறாரு. இன் 1822 ஹி அஃபிஷியலி என்ஃபோர்ஸ் த ரயத்வாரி சிஸ்டம் இன் மெட்ராஸ். 1822 வந்து அதிகாரப்பூர்வமாக ரயத்வாரி முறையை சென்னை பகுதி மெட்ராஸில் வந்து கொண்டு வராரு. ஹி கேவ் அட்டென்ஷன் டு எஜுகேஷன் அண்ட் ரிகார்டட் எனி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கல்வியில் வந்து செய்யக்கூடிய செலவு வந்து ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காலகட்டத்திலே நினச்சிட்டு இருந்தார். ஆல்சோ எம்பசைஸ் த நீட் ஆஃப் இந்தியனைசேஷன் ஆஃப் சர்வீசஸ். இந்தியனைசேஷன், அதாவது இந்தியர்களும் வந்து சர்வீஸ், அதாவது அரசு பணிகள், இந்த சேவை பணிகளில் வந்து ஈடுபட்டு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு இருந்தார். ஹி டைட் ஆஃப் காலரா அட் பட்டிக்கொண்டா அப்படிங்கிற அந்த இடத்துல கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டிக்கொண்டாவில் ஜூலை 1827 வந்து இறந்து போகிறார். வெரி பாப்புலர் கவர்னர், அதாவது ரொம்ப பிரபலமான ஒரு கவர்னர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய காலகட்டத்தில் வந்து இவருடைய காலகட்டத்தில் இவர் பல சாதனைகள்லாம் செஞ்சதுனால இவருடைய பெயரில் வந்து ஸ்ட்ரைன் இன் ஹிஸ் ஹானர், அவருடைய பெயரில் ஒரு சிலை கட்டுறாங்க. அண்டு வழிபாடு அந்த மாதிரி விஷயங்கள் சில இடங்கள் நடந்திருக்கு. ஹிஸ் ஸ்டாச்சூஸ் வேர் எரெக்டட் அட் மெட்ராஸ் இன் 1839 பை பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன். பொதுமக்களுடைய பங்களிப்பினால் 1839 அவருடைய பெயரில் ஒரு சிலையை வந்து மெட்ராஸில் வந்து நிறுவுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் இந்தியன் ஸ்டேட் வித் இட்ஸ் ரூலர்ஸ் ரிட்டைனிங் ஹிஸ் டைட்டில் அண்ட் ரிசீவிங் ஃபிக்ஸ்ட் அலவன்சஸ். பிஃபோர் வெல்லஸ்லி வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் பிரின்சஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபிக்ஸ்டு ரெவன்யூ எல்லாமே அலவன்சஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஜென்ரலி ஸ்டேஷன் அவுட் சைட் த ஸ்டேட் கன்சர்ன், அதாவது சப்சிடரி அலையன்ஸ் வந்து துணைப்படை திட்டத்தின் மூலமாக வந்து ஜென்ரல் வெல்லஸ்லி வந்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு வந்து படையை கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிறது முறை தான் வந்து சப்சிடரி அலையன்ஸ் அப்படிங்கிறது. வெல்லஸ்லிக்கு முன்னாடி வந்து இந்த முறையில் வந்து நிசாம் அண்ட் த நவாப் ஆஃப் அவுத் ரிசீவ்டு சப்சிடிஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கண்டிஜென்ட்ஸ்
சச் ஃபோர்ஸஸ் வேர் ஜென்ரலி ஸ்டேஷன் அவுட் சைட், அதாவது ஒரு மாநிலத்துக்கு அந்த அந்த ஊருக்கு வெளியில் வந்து அந்த நாட்டுக்கு வெளியில் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. பேமெண்ட் வாஸ் மேட் இன் கேஷ், பணமாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஆனாலுமே இந்த பணங்களை வந்து அதாவது இந்த பேமெண்ட் கேஷ் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏரியாவை சீட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். அந்த பகுதிகளை வந்து பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குற நிலைமைக்கு, சில பகுதியில் பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குற சூழலுக்கு போயிடும். வெல்லஸ்லி வந்து பிராட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் அரேஞ்ச்மெண்ட். வெல்லஸ்லி என்ன பண்ணுறாருனா இந்த முறையை வந்து விரிவாக்குற மாதிரி சப்சிடரி லைன் சிஸ்டத்தை வந்து விரிவாக்கி பிரிங்கிங் அண்டர் இட் ஹைதராபாத், மைசூர், லக்னோ, த மராத்தா பேஷ்வா, த போன்ஸ்லே, கோல்ஹாப்பூர் அண்ட் சிந்தியா குவாலியர். த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சப்சிடரி ட்ரீட்டி ஆர் சப்சிடரி ப்ரொவிஷன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரீட்டி என்னென்னா, இந்தியன் ரூலர் வந்து சப்சிடரி அலையன்ஸ்குள்ளே வந்துட்டால் பிரிட்டிஷ் ஹேட் டு சால்வ் ஹிஸ் ஓன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் அண்ட் அக்செப்ட் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ். அதாவது தன்னுடைய சொந்த படையவே கலைச்சிட்டு பிரிட்டிஷுடைய படையை வந்து ஏற்றுக்கணும். அப்புறம் வந்து ஹி ஹேட் டு பே ஃபார் த பிரிட்டிஷ் ஆர்மிஸ் மெயின்டெனன்ஸ். பிரிட்டிஷ்காரங்களுடைய மிலிட்ரிக்கு இவர் தான் பே பண்ண வேண்டிய சூழல் இருந்துச்சு. அப்புறம் பே பண்ண முடியலைன்னா அவருடைய பகுதியை வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் த ப்ரொடெக்டட் பிரின்சஸ் வாஸ் டு செவர் ஆல் கனெக்ஷன்ஸ் வித் யூரோப்பியன் பவர்ஸ் அதர் தேன் பிரிட்டிஷ். ஆங்கிலேயர்களை தவிர மிச்ச இருக்கக்கூடிய அயல்நாட்டு ஐரோப்பியர்களுடைய கனெக்ஷன் லிங்க் எதுவுமே வச்சுக்கிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் நோ நெகோசியேஷன்ஸ் வித் எனி இந்தியன் பவர், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கூட நெகோஷியேட் பண்ணுறது, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்சிடரி அலையன்ஸ் மூலமாக அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வராங்க. நோ அதர் இந்தியன் பவர்ஸ் டு இன்டர்ஃபேஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது மித்த அரசுகள் வந்து சப்சிடரி அலையன்ஸில் சைன் பண்ண நாட்டு கூட எந்த ஒரு இன்டர்னல் ரிலேஷன்ஷிப்போ எந்த ஒரு விஷயங்களும் வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுடைய ஸ்ட்ராங் ஹோல்டை வந்து கொண்டு வராங்க. த சப்சிடரி சிஸ்டம் இன்க்ரீஸ் த மிலிட்ரி ரிசோர்ஸஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த கம்பெனி கவர்மெண்ட். கம்பெனி கவர்மெண்ட்டுடைய எஃபிஷியன்சியை வந்து ரொம்பவே அதிகரிச்சது அப்படின்னு சொன்னோம்னா அது சப்சிடரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். த இமீடியட் ரிசல்ட் ஆஃப் த சிஸ்டம் வாஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் சோல்ஜர்ஸ் பை த பொலிட்டிக்கல் பவர். அதாவது அரசாங்கங்கள் வந்து அவங்களுடைய படை வீரர்களெல்லாம் வந்து கலைச்சதுக்கு அப்புறமா சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஃப்ரீ பூட்டிங் ஆக்டிவிட்டீஸ், சோல்ஜர்ஸ் இன்டெல்ஜ் இன்ட்டு ஃப்ரீ பூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் வந்து இறங்குறாங்க. பிண்டாரிஸ் marauders began to swell on account of subsidiary system in view of the guaranteed support to the princes by the company. The productive states maladministration and paved the way for the annexation. ஆங்கிலேயர்களுடைய சப்போர்ட் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாறுமாறாக வந்து ஆட்சி நடத்துறதுனால நிர்வாக சீர்கேடு, மால் அட்மினிஸ்ட்ரேஷன், ரொம்ப புவர் அட்மினிஸ்ட்ரேஷன் காரணத்தினால அனாக்சேஷன், பிரிட்டிஷ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து பிரின்சஸோடைய அந்த பகுதிகளை வந்து கம்பெனி ரூலில் எடுத்துக்கிறாங்க. டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பிரசிடென்சி அண்ட் ப்ராவின்ஸ். த பிரிட்டிஷ் கால்டு பிரசிடென்சி த பிளேஸ் வேர் த ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். பிரசிடென்சி அப்படிங்கிறது ஒரு சீஃபாக இருக்குது, முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் வந்து பிரசிடென்சி, அதாவது மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா அதெல்லாம் பிரசிடென்சிஸ். அப்புறமா இருக்கக்கூடியது ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற வாரிசு இழப்பு கொள்கை. ட்ரெடிஷ்னலி ஹிந்து கஸ்டம்ஸ் அலவுட் தட் அடாப்ஷன் ஆஃப் சன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேல் ஹேர்ஸ். அதாவது ஆண் வாரிசு இல்லாத அரசர்கள் வந்து ஆண் குழந்தையை தத்தெடுத்து கொள்ளும் உரிமையை வந்து ஹிந்து கஸ்டம்ஸ் வந்து பண்பாட்டு முறையில் அதுக்கான முறை இருந்தது. ஆனாலுமே பிரிட்டிஷ் வந்து இது எதுக்கு இந்த முறையை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுடைய பேரமௌண்டன்சி, பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு விஷயமா இதை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. could succeed without the consent of later. Before Dalhousie's arrival, the customs was to obtain the sanction of the company government before or after adoption. Governor General Dalhousie held that paramount power could legally refuse to sanction adoption in this case of rulers of states dependent on it. அவங்க பிரிட்டிஷ் சார்ந்திருக்கக்கூடிய அரசர்களுக்கு வந்து வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களுடைய நாட்டை வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்து டல்ஹவுசி வராரு. பை அப்ளைங் திஸ் பாலிசி அஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக கொண்டு வராங்க. சதாரா வந்து ஃபஸ்ட்டு வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக எடுத்துக்கிறாங்க. சாஜி ஆஃப் சதாரா வந்து 1848 இறந்து போகிறார். 1848 வந்து இறந்துடுறாரு. அண்ட் த சன் ஹி அடாப்டட் ஆன் த ஈவ் ஆஃப் ஹிஸ் டெத் வாஸ் நாட் ரெகக்னைஸ்ட் பை டல்ஹவுசி. அவருடைய சன்னை வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா அடாப்ஷன், அதாவது அவரை வந்து அடாப்டட் சன், தத்து பிள்ளையை வந்து அவருடைய வாரிசாக அதாவது அரசாங்கத்துக்கு உரிமையானவர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக கங்காதர் ராவ் ராணி ஆஃப் ஜான்சி
மணிகர்ணிகா அவங்கள வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அந்த நாடு லாப்ஸ் ஆகி டல்ஹவுசி எடுத்துக்கிறாரு, அனாக்ஸ் பண்ணுறாங்க டல்ஹவுசி மூலமாக. தட் ஸ்டேட் இமீடியட் ஹிஸ் விடோ ராணி லக்ஷ்மிபாய் இதனால் வந்து ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சு அவங்க டிஸ்கண்டென்ட் ஆகி என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் கூட ப்ராமினென்ட் ரோல் ப்ளே பண்ணி கிரேட் ரிபல்லியன் 1857 ஒரு மிகப்பெரிய போரை நடத்துகிறாங்க. ரகுஜி போன்ஸ்லே III வந்து 1853 வாரிசு இல்லாமல் இறந்து போயிடறாரு. அதனால் உடனடியாக நாக்பூர் வாஸ் இமீடியட்லி நாக்பூரை வந்து உடனே பிடிச்சிடுறாங்க. 1851 லாஸ்ட் பேஷ்வா ஹேட் பீன் இறந்து போயிடறாரு. இறந்ததுக்கு அப்புறமா கம்பெனி ஃபார் 33 years, அதாவது அவருக்கு பென்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க கம்பெனி. அந்த பேஷ்வா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பென்ஷன் டு ஹிஸ் சன், அவருடைய மகன் வந்து பென்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க மகனுக்கு, நானா சாஹிப்புக்கு. The doctrine of lapse thus served as an instrument for pursuit of its annexation policy. When the ground took over the India, doctrine of lapse was withdrawn. 1858 வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை வந்து கைவிட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் இந்திய சுதந்திர போராட்டம் வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நேட்டிவ் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் பேரமௌண்டன்சி. பேட்டில் ஆஃப் பலசி அப்படிங்கிறது ஒரு ட்ரீ. அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 வந்து பிரிட்டிஷுக்கு வந்து ஒரு ஹோல்டு நிலம், அது எல்லாமே பிரிட்டிஷ் கைக்கு போகுது. In theory, the company was the Diwan, but in the practice exercised full authority. This authority was asserted by the refusal to continue the payment of annual tribute to the Mughals Emperor Shah Alam promised by Clive. Clive வந்து ஷா அலாமுக்கு வந்து ஆனுவல் ட்ரிபியூட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். கார்ன்வாலிஸ் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். obedience in letters to the எம்பரர், அவர் வந்து லெட்டர் எழுதி கூட அவருக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்கல. வெல்லஸ்லி கேரிட் மேட்டர்ஸ் ஃபர்தர் வித் ஹிஸ் objective of establishing British predominance through his subsidiary alliance. வெல்லஸ்லி வந்து சப்சிடரி அலையன்ஸ் மூலமாக அவருடைய ஆதிக்கத்தை ரொம்பவே செலுத்திக்கிட்டே வராரு. வெல்லஸ்லி மேட் சப்சிடரி அலையன்ஸ் வித் த 3 of the major states. வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 முக்கியமான அரசுகள் ஹைதராபாத், பூனா, மைசூர் இது எல்லாத்துக்கு கூட கொண்டு வராரு. ஹேஸ்டிங்ஸ் வந்து மொய்ரா who became Governor General in 1813 ordered the removal of the pace denoting the imperial supremacy from his seal. மொய்ரா அப்படிங்கிற அந்த சீலை வந்து ஹேஸ்டிங்ஸ் வந்து தூக்குறாரு. அது வந்து ஏன்னா அவங்க முகலுடைய சீல், அந்த சீலை வந்து அந்த முத்திரையை வந்து பயன்படுத்துகிறத நிறுத்திக்கிறாங்க. ஹி ரிஃப்யூஸ் டு மீட் எம்பரர் அக்பர் II அப்படிங்கிற முகலாய அரசரை வந்து சந்திப்பதை கூட மறுக்கிறாரு. ஹி வேவ்ட் ஆல் அத்தாரிட்டி ஓவர் த கம்பெனிஸ் பொசிஷன்ஸ் பட் ஹேஸ்டிங்ஸ் லேட் டவுன் எ பாலிசி தட் கம்பெனி வாஸ் இன் நோ வே ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஆனாலுமே அவங்க அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு விரும்பலை. Thus under the subsidiary system each prince was secure on his throne, notwithstanding with the discontent of his people or his jealous neighbors in regions such as Kathiawar, central India, divided among the great number of petty chiefs. Company's close supervision became indispensable for prompt action. அடுத்ததாக the company army helped the Indian rulers under the subsidiary system to quell any rebellion disturbance. இந்திய ஆட்சியாளர்களுக்கு வந்து ரொம்பவே உதவிகரமாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து தீர்க்கிறதுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து உதவி பண்ணிகிட்ருப்பாங்க. பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து அரப்ஸோடைய ஆதிக்கத்தை வந்து குறைக்கிறாங்க. Mysore state, the financial management of the Raja provoked the rebellion in 1830. Treaty of Wellesley only provided authority for company to interface the William Bentinck as a governor general, relieved in the Raja of all of his powers and appointed Mark Cuppen அப்படிங்கிறவர் வந்து மைசூருடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக நியமனம் செய்கிறாங்க. Dalhousie now methods of annexation territory, doctrine of lapse. As we have seen increased territories under British domain, every accession of territory also increased the influence of company. இந்த மாதிரி அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கிறனால பிரிட்டிஷுடைய பேரமௌண்டன்சி வந்து ரொம்பவே போயிட்டுருக்கு. ரிஃபார்ம்ஸ் இன் சிவில் அண்ட் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கார்ன்வாலிஸ் வந்து நிறையா திருத்தங்கள்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்கிறார்.